சிறப்பா பார்ப்பாங்கல்ல. அந்த விழிக்கண் மற்றும் கண்காணிப்பு குழு சரியாக செயல்பட்டால், இது போன்ற பிரச்சனைகள், சாதி சார்ந்த பிரச்சனைகள் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா, ஒரு அதிகாரி நம்மள பார்த்துட்டு இருக்காருன்னு ஒரு பயம் வரும். இன்னைக்கு சாதாரணமா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் போய் ஒரு காவல் நிலையத்துல புகார் குடுத்து, அவருடைய பிரச்சனைய சரி செஞ்சுக்க முடியுதான்னு கேட்டா கிடையாது. முதல்ல கம்ப்ளைண்டே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அப்படியே கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிட்டாலும், "அத நீ தான்டா செஞ்சிருப்ப" அப்படின்னு இன்னைக்கு மாத்தக்கூடிய ஒரு நிலைமை, இன்னைக்கு வேங்கவேல் விஷயத்திலேயே நடந்திருக்கு. யோசிச்சு பாருங்க. தமிழகத்தையே உலுக்கிய வேங்கவேல் பிரச்சனையிலே இன்னைக்கு இவ்வளவு பெரிய ட்விஸ்ட் நடக்குதுன்னா, ஆங்காங்கே ஒரு சில கிராமங்களில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? எனவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னா, நீங்க விஜய கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, நீங்க உங்க கட்சியோட கட்டமைப்ப சரியா இருக்காதுன்னு நீங்க முதல்ல உங்கள சுய பரிசோதனை செஞ்சுக்கங்கன்னு தான் நம்ம சொல்றோம். ஏன்னா, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு இன்னும் 1 வருஷம் தான் ஆகுது.